pain is sensation. Pain is sensation. நீ உயிரோட இருக்கிறனா வலிக்கும், செத்தா வலிக்காது. உயிரோட இருந்தா வலிக்கும். ஃபர்ஸ்ட் உன் டைரியில எழுதி வச்சுக்கோ, feel the pain. ரெண்டாவது அடியில ரொம்ப பெருசா எழுதி வச்சுக்கோ, but feel the pain but don't suffer. Feel the pain, no suffering. சஃபர் ஆகாத. சஃபர் ஆனா வச்சுக்கயே ஜெயிக்கவே முடியாது. அடிபட்டுச்சா just feel the pain. ஐயோ அம்மா என்ன பண்ண போற? அடிபட்டுச்சு, துடிக்குது, துடிச்சா just feel the pain. பெயின் இருக்குதான், இருந்தாதான் நீ உயிரோட இருக்கிறன்னு அர்த்தம். அதுக்கு அடிபட்டிருக்குன்னா உனக்கு வலிக்க தான் செய்யும். அதை டிஸ்டர்ப் பண்ணா உனக்கு வலிக்க தான் செய்யும். வலிச்சு வலிச்சு மடிச்சு 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 கொண்டு வந்து நிறுத்தினா உலகம் உன்னை அன்னார்ந்து பார்க்கக்கூடிய மிக உயர்ந்த நிலைக்கு நீ போயிருப்பாய். பல நேரங்களில் நாம் பயப்படுவது வலிக்காக கூட இல்லை, வலித்து விடுமோ என்கின்ற அச்சத்திற்காகத்தான் நாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நீ அதை சமாளிக்க கற்றுக்கொள்கிறாயோ, அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கிறாயோ, உனக்கு டிஃபீட் அப்படிங்கிறதே கிடையாதுப்பா. டிஃபீட்ங்கிறதே கிடையாது. உழைப்பு என்பது ருசியானது, வெற்றி என்பது அதன் கனி. அதன் கனி தான் அது. முதல்ல அதை ருசிச்சிடணும் நீ, அப்புறமா அது கையில ரிசல்ட் வரும். பிறகுதான் அது உலகம் உன்னை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து சேரும். நான் இங்க வர்றதுக்கு முன்னால கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுவேன். எப்பவுமே கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ற வழக்கம் உண்டு. இவர் வேற எண்ணிக்கை போட்டே பயமுறுத்துற ஒரு அகாடமி, உங்க அகாடமி. 12,000 பேர் உடனே பகீர்னு இருந்துச்சு எனக்கு. 12,000 பேரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்கன்னா ஏதோ விஷயம் உள்ள ஆட்களை தான் இருப்பாங்க. ஏன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட்ல வேற போடுறாங்க. அது ரொம்ப முக்கியம். அது பல இடங்கள்ல மீடியால போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சரி.